பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்லையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள், நீங்கள் நன்றாக வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் பிரகடனம் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வார்த்தையினுடைய முக்கியத்துவம், வார்த்தை எப்படி அது நிறைவேறியே தீரும் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், சொன்ன சொல் தவறாதவர். அவர் வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். என்ன அதுக்கு நடுவில் பிரச்சனைகள் வந்தாலும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல தேவன். நம்மளுடைய எல்லா அபாத்திர தன்மைகளையும் அவர் மன்னித்திருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். அதனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உரியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஏசாயா 55வது அதிகாரம் 8-13 வசனங்கள் இந்த நாளின் சத்தியங்கள். ஏசாயா 55, 8-13. பாருங்கள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோட நினைவு உங்களோட நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் நம்மளுக்கு எப்போவுமே விரோதமாக தான் இருப்பாரா? நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆண்டவர் நினைக்கிறது ஒன்று. அப்படியா? இல்லை. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்குது. அதாவது நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளோட அறிவில், நம்ம மூல அறிவில் கொஞ்சமாக யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள் அது மகா பெரிய நினைவுகள். பாருங்கள், எரேமியா 29:11 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்கள். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவேன் அப்படிங்கிறாரு. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, நான் இப்படி நினச்சேன், இதை ஆசைப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் அப்படி நினச்சிட்டாரு. எப்போவுமே நான் ஒன்று நினைப்பேன், ஆண்டவர் ஒன்று வேறு செஞ்சிருவார். இல்லை, அவருடைய எண்ணங்களும் அவருடைய நினைவுகளும் மகா பெரியதாக இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். நம்ம கொஞ்சமாக நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற பிளான் மகா பெரியது. அவை தீமைக்கல்ல, அவர் நல்லவராக இருக்கிறார். அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. பாருங்க, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவரே சொல்லி இருக்கிற வார்த்தை பாருங்க. அப்போ இந்த வசனங்கள் எப்படி இருக்காமா? 9வது வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 55:9, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்மளோட நினைவுகளை காட்டிலும் ஆண்டவருடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ உயரமாக இருக்கான். ஆண்டவர் அப்படிப்பட்ட நினைவுகளை நம்மளுக்காக வச்சிருக்கிறாரு. பாருங்க, அடுத்த வசனங்களில் போட்டிருக்கு, மழை எப்படி வானத்திலிருந்து பெய்து அது பூமியை நனைக்காம வெறுமையாக அந்த மழை திரும்பாது. பாருங்க, வானத்திலிருந்து பெய்கிற மழை எப்படி பூமியை நனைத்து அங்கே புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க வைக்குதோ அந்த மாதிரி கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. 11வது வசனம் பாருங்க, ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த வசனத்தை நான் நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் வெறுமையாக உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த வசனத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தே தீருவேன். அது வரைக்கும் நம்மளை நிறைய ஷேப் பண்ணுறாரு. நிறையா காரியங்களில் நம்ம அதை ஒரு பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் நம்மளை செதுக்கி அதில் நம்ம சோர்ந்து போய் விட்டுறோம் பாதியில்.
ஆனால் நம்ம விடாமுயற்சியோட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த வசனம் நிறைவேறுறதை நம்ம பார்ப்போம் பாருங்க. அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. எவ்வளோ அருமையான வார்த்தைகள்னு பாருங்க. அடுத்தது எரேமியா 1:12 பாருங்க. எரேமியா 1:12, கர்த்தருடைய வார்த்தை அது சீக்கிரமாய் நிறைவேறும். எரேமியா 1:12, அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அவர் உங்களுக்காக வச்சிருக்கிற வார்த்தை, கொடுத்திருக்கிற வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா, வசனங்களில் தைரியமாக இருங்க, அது வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான வசனம், ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் 2:3 பாருங்கள். தரிசனம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்குது, அது நிச்சயமாய் நிறைவேறும். அது நிறைவேறாமல் திரும்பவே திரும்பாது. அது லேட்டானாலும் அதுக்கு நீ காத்திரு. பாருங்கள், ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 1084வது பக்கம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். எல்லாரும் உங்களை பார்த்து ஏளனம் பேசுகிறாங்களா, சிரிக்கிறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, பொறுமையாக இருங்க, வசனத்தை மட்டும் நினைங்க. வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, குறித்த காலத்துக்கு நிச்சயமாக நிறைவேறும், பொறுமையாரு, காத்துரு அப்படின்னு சொல்லி அப்படி தானே போட்டிருக்கு. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அந்த வசனம் நிறைவேறுதலுக்காக நம்ம காத்திருக்கணும். ஏன்னா தீமைக்கல்ல, அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். அது வரைக்கும் கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் அப்படின்னு சொல்லி யோவானில் படிக்கிறோம் பாருங்க. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அவை நிறைவேற்றியே தீரும். அவர் சொன்ன வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. சடுதியில் செய்து முடிப்பார். வானத்திலிருந்து மழை பெய்து எப்படி பூமியை நனைக்காம வெறுமையாய் திரும்பாதோ, அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. நாளையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்போம்ப்பா அப்படின்னு சொல்லலை, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாளில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ரெடியாக காத்திருப்போம், அவருடைய வசனங்களில் காத்திருப்போம். நிச்சயமாகவே அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அதனால் அதற்காக ஆசையோடு காத்திருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.